ஓம் சாந்தி. 31/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்க கூடாது. நீங்கள் உள்ளார தொடர்ந்தும் ஞானத்தை கடைந்தால் உறக்கத்தை வெல்வதுடன் கொட்டாவி விடுதல் போன்றவையும் இருக்க மாட்டாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் தந்தையிடம் உங்களை அர்ப்பணித்துள்ளீர்கள்? உங்களை அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: உங்களை அர்ப்பணித்தல் என்றால் தந்தையின் நினைவில் மூழ்கியிருத்தல் ஆகும். நீங்கள் நினைவில் மூழ்கியிருக்கும் பொழுது மின்கலமான ஆத்மாவாகிய நீங்கள் சக்தியூட்டப்படுகின்றீர்கள். மின்கலமான ஆத்மாவாகிய நீங்கள் அசரீரியான தந்தையுடன் இணைக்கப்படும் பொழுது மின்கலம் சக்தியூட்டப்படுவதுடன் உங்கள் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. உங்களுக்கான வருமானத்தையும் நீங்கள் சேகரிப்பீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையிடம் இருந்து அழியாத ஞான செல்வத்தை பெற்று அதனை பிறருக்கு தானம் செய்யுங்கள். ஞானத்தை தானம் செய்வதில் உலோபியாக இருக்காதீர்கள். ஞான கருத்துக்கள் உங்களுக்குள் எப்பொழுதும் வெளிப்பட்டவாறு இருக்கட்டும். ஓர் அரசராகுவதற்கு நிச்சயமாக நீங்கள் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். 2. நீங்கள் உங்களுடைய அட்டவணையை சோதிக்க வேண்டும். 1. தந்தையைப் போல் நான் அன்பு கடல் ஆகிவிட்டேனா? 2. எப்பொழுதாவது நான் எவரையாவது குழப்பமடைய செய்கின்றேனா? 3. நான் எனது நடத்தையில் முழு கவனம் செலுத்துகின்றேனா? ஆசீர்வாதம்: தெய்வீக குணங்களும் ஞானமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற தெய்வீக குணங்கள் நிறைந்த ஒரு தெய்வீக குணங்களின் சொரூபம் ஆகுவீர்களாக. உங்கள் ஒவ்வொருவரிடமும் அதிகளவு ஞானம் உள்ளது. ஆனால் இப்பொழுது தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவதற்கான தேவையே உள்ளது. ஆகையால் விஷட செயல்களை செய்வதன் மூலம் தெய்வீக குணங்களை அருள்பவர் ஆகுங்கள். நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய எண்ணம்: நான் சதா தெய்வீக குணங்களின் சொரூபமாக இருந்து பிறரையும் தெய்வீக சொரூபமாக ஆக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதனை செய்வதன் மூலம் உங்களுக்கு வீணான எதனையும் பார்க்கவோ செய்யவோ நேரம் இருக்க மாட்டாது. இந்த வழிமுறையை பயன்படுத்துவதால் உங்கள் சொந்த பலவீனங்களும் பிறரின் பலவீனங்களும் இலகுவாக முடிந்துவிடும். இதற்கு நீங்கள் ஒவ்வொருவருமே முதல் இலக்க தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவதிலும் பிறரையும் அவ்வாறு ஆக்குவதிலும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றீர்கள் என உங்களை நீங்கள் கருதுபவர்களாக இருக்க வேண்டும். ஸ்லோகம்: உங்கள் மனதினால் யோகத்தையும் உங்கள் வார்த்தைகளால் ஞானத்தையும் உங்கள் செயல்களால் தெய்வீக குணங்களையும் தானம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.